ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சாணைக்கல்லில் சிந்து எழுத்துக்கள். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 தமிழ் சொசைட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டினமருதூரில் பார்த்தீங்க அப்படின்னா சாணைக்கல்லில் சிந்து எழுத்துக்கள் வந்து கிடைக்கப்பெற்றிருக்கு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா எந்த சிந்துவில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களுடன் இந்த தூத்துக்குடி பட்டினமருதூரில் கிடைக்கப்பெற்றுள்ள அந்த சாணைக்கல்லில் உள்ள எழுத்துக்களும் ஒத்து போகின்றன. ஸோ இது மட்டும் இல்லாமல் பட்டினமருதூர் மட்டும் இல்லாமல் நார்வே நாட்டில் ஓஸ்லோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாணைக்கல்லானது கிடைக்கப்பெற்றுள்ளது இதே மாதிரி எழுத்துக்களுடன். ஸோ மேபி நம்ம இங்கே சவுத் இந்தியாவிலேருந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா வர்த்தகத்தின் மூலமாக இந்த கல் வந்து அங்கே கொண்டு போகப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுகிறது. அதே மாதிரி கௌடில்யர், சாணக்கியர் அல்லது விஷ்ணுகுப்தர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4ஆம் நூற்றாண்டுல சந்திரகுப்த மௌரியரோட அமைச்சராக இருந்திருப்பாரு. ஸோ இவரும் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய அந்த புக் அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற புக்ல வந்து கொருண்டம் அல்லது குருந்தம் அப்படின்னு சொன்னா கடிமத்தன்மை கொண்ட சாணக்கல், அதாவது லைம்ஸ்டோனை தான் சாணக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சவுத் இந்தியாவில் இருந்ததா இவருடைய அர்த்த சாஸ்திரத்திலே வந்து சொல்லப்பட்டுள்ளது. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் மேலும் கொருண்டம் அப்படிங்கிறது வந்து நார்வேல இருக்கக்கூடிய பேராசிரியர்களும் புவியியல் ஆய்வுத்துறை அதிகாரிகளும் வந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஸோ இதை பத்தி இன்னும் மேலும் தீவிரமாக ஆராய்ந்தால் எந்த ஆண்டுல பாத்தீங்க அப்படின்னா இதுவே நார்வேலும் இந்த கல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அந்த சவுத் இந்தியாவுக்கும் இந்த நார்வேக்கும் எந்த காலத்துல வர்த்தக முறையானது நடந்துள்ளது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிந்து கொள்ளலாம்.